ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல ரொம்ப முக்கியமா 4 முக்கியமான அறிவிப்புகள் பத்தி பார்க்க போறோம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பான் கார்டு விதிகள்ல நெறைய மாற்றம் வரப்போகுது. தேர்தல் அன்னைக்கு முக்கியமான அப்டேட்டு. முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எக்ஸாம்லாம் முடிக்க போறாங்க. நெறைய டீச்சர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் போஸ்டிங்கா மாத்த போறாங்க. இது மாரி 4 முக்கியமான அப்டேட் இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல புதுசா பார்த்தீங்கன்னா, நீங்க பான் கார்டு அப்ளை பண்ண போறவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு. வர ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பான் கார்டு வாங்குற விதிகள்ல ஒரு முக்கியமான மாற்றம் அமலுக்கு வரப்போகுது. இதுவரைக்கும் நம்மகிட்ட வெறும் ஆதார் கார்டு இருந்தாலே போதும். அத வச்சே ரொம்ப ஈஸியா பான் கார்டு வாங்கிடலாம் ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா புதிய விதியின்படி பார்த்தீங்கன்னா, இனிமே ஆதார் கார்டு மட்டும் வச்சுட்டு பான் கார்டு அப்ளை பண்ண முடியாது. உங்ககிட்ட டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதிக்கான சர்டிஃபிகேட்டும் மற்ற தகவலும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கூடுதலா சில ஆவணங்கள் கண்டிப்பா இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பர்த் சர்டிஃபிகேட், வாக்காளர் அடையாள அட்டை, இல்லை 10th மார்க் ஷீட்டு, டிரைவிங் லைசென்ஸு, இல்லைனா பாஸ்போர்ட்டு இதில் ஏதாவது ஒன்று நீங்க கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் பேன் கார்டு சரிபார்ப்பு நடைமுறை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ண போகிறாங்களாம். ஸோ அடிஷ்னலாக ஆதார் கார்டு கூட வேறு ஏதாவது பர்த் சர்டிஃபிகேட் ப்ரூஃப்காக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவதா பார்த்தீங்கன்னா, சூப்பரான நியூஸு. நம்ம தமிழ்நாட்டில வர ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது. இந்த தேர்தல் திருவிழா அன்னைக்கு 100% வாக்குப்பதிவு நடக்கணுன்றதுக்காக தேர்தல் ஆணையம் முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க. ஏப்ரல் 23 அன்னைக்கு அரசு ஊழியருக்கு மட்டும் இல்லாம தனியார் நிறுவனத்தில வேலை பார்க்க ஐடி ஊழியர்கள், கேட்டரிங் தொழிலாளர்கள் இது மாதிரி எல்லாருக்குமே சம்பளத்துடன் கூடிய விடுமுறை கண்டிப்பாக கொடுக்கணுன்ட்டு ஸ்ட்ராங்காக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அன்னைக்கு லீவ் எடுத்துட்டு நிம்மதியாக போய் ஓட்டு போடுங்க. நம்ம தமிழ்நாடு தவிர அப்புறம் கேரளா, புதுச்சேரி, அசாம் ஸ்டேட்லேயும் ஏப்ரல் 9ஆம் தேதியும், மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23, 29ஆம் தேதியிலும் ஓட்டுப்பதிவு நடக்கிறதுனால அங்கேயும் பார்த்தீங்கன்னா சம்பளத்துடன் லீவ் கொடுக்கணுன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஏப்ரல் 23 தேர்தல் வரதுனால தமிழ்நாட்டில் ஸ்கூலில் படிக்கின்ற பசங்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றம் வந்திருக்கு. பொதுவாகவே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆனுவல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24 வரைக்கும் நடக்கும். ஆனால் இந்த வாட்டி எலெக்ஷன் காரணமாக ஸ்கூல் கிளாஸ் ரூம் எல்லாமே இப்போ வாக்குச்சாவடி மையங்களாக மாற்ற போகிறாங்க. எக்ஸாம்லாம் முன்கூட்டியே நடத்தி முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 17ஆம் தேதிக்குள்ளேயே எல்லா எக்ஸாம் நடத்தி முடிக்கணுன்ட்டு பள்ளி கல்வித்துறை பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான புதிய டைம் டேபிள் வெளியாகி அதிகாரிகள் ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்காங்க. இன்னும் 1 or 2 டேஸில் அது வந்துடும். கடைசியாக பள்ளி கல்வித்துறையில் வேலை பார்க்குற பல்லாயிரக்கணக்கான டீச்சர்ஸ்க்கும் பணியாளர்களுக்கும் ஒரு குட் நியூஸு. பல வருஷமாக தற்காலிகமாக வேலை பார்த்துட்டு இருந்த 7499 பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா நிரந்தர பணியிடங்களா பர்மனன்ட் போஸ்ட்டாக மாற்றி தமிழ்நாடு அரசு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 6451 முதுநிலை ஆசிரியர்கள், 664 பட்டதாரி ஆசிரியர்கள், 219 மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள்ட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா 7499 பேருக்கு இந்த மிகப்பெரிய ஜாக்பாட்டு. இது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் இல்லாத 351 பணியிடங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு தொடர் நீடிப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வேனிஷிங் போஸ்ட் அதாவது ஒளிவடியும் பணியிடங்கள்ன்ட்டு கிட்டத்தட்ட 560 போஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு வேலைக்கான தொடர் நீடிப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க எப்போ ரிட்டையர் ஆகுறாங்களோ அப்போ அந்த பணியிடம் பார்த்தீங்கன்னா சரண் செய்யப்பட்ட விடம் சொல்கிறாங்க. அதாவது அந்த போஸ்டிங் கேன்சல் ஆகிடும் சொல்கிறாங்க. இதே விஷயமா முழுமையான அரசாணை பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு பக்கம் எலெக்ஷன் ஃபீவர், இன்னொரு பக்கம் பேன் கார்டு ரூல்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீவர், அப்புறம் டீச்சர்ஸ்க்கான பணி நிரந்தரம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் எதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.